ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலம்ஸ் லா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஃபார்முலா. கூலம்ஸ் லா states that electrostatic force is directly proportional to the product of magnitude of two point charges and inversely proportional to the square of the distance between the point charges. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்குள்ள ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னெட் ஆஃப் டூ சார்ஜஸ், ரெண்டு சார்ஜஸோட ப்ராடக்ட் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த Q1னால் இந்த Q2க்கு எக்ஸட் ஆன ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே இந்த லைன் இந்த ரெண்டு சார்ஜை வந்து ஜாயின் பண்ணுற லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட யூனிட் வெக்டார் வந்து ஆர் கேப் ஃப்ரம் 1 to 2ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போச்சு அப்படின்னா, சப்போஸ் அதே இது ஃப்ரம் இந்த ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் Q2லேருந்து Q2க்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ வந்து நம்ம நெகட்டிவில் டினோட் பண்ணுவோம். அண்ட் இதோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் கூலும் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர். எப்சிலான் நாட் வந்து என்னென்னு இங்கே வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஓகேவா, ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 8.85 × 10⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்குல்ல இந்த ஃபார்முலாவில் சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அண்ட் சார்ஜ் வந்து 1 கூலும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 9 × 10⁹ அண்டு டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியும் 1 அண்ட் கூலும்போட 1 கூலும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கூலும் வந்து ரெண்டு Q1 Q2க்கு 1 கூலும் 1 கூலும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 9 × 10⁹ நியூட்டன் அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ இது வந்து என்னது அப்படி ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி. இது வந்து ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1 மில்லியன் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து மைக்ரோ கூலும் நானோ கூலும் அப்படி தான் நம்ம வந்து டே டு லைஃப்பில் எல்லாத்துமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆனால் 1 கூலும் அப்படின்னு எடுத்ததுனால இது வந்து ரொம்பவே ஹியூஜ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு கூலம்ஸ் லா இன் வேக்யூம் அண்ட் மீடியத்தில் எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேக்யூமில் வந்து எப்சிலான் நாட், இதே இது மீடியமில் வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எப்சிலான் வந்து எப்சிலான் நாட்டை விட கிரேட்டராக இருக்கிறதுனால ரெண்டு பாயிண்ட் சார்ஜ்குள்ளே இருக்க ஃபோர்ஸ் மீடியமில் ரெண்டு பாயிண்ட் சார்ஜில் இருக்க ஃபோர்ஸ் வந்து வேக்யூமில் இருக்கிறத விட லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம்னா எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லலாம். வேக்யூம் ஆர் ஏரில் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்தோட வேல்யூ வந்து 1 அண்ட் மற்ற மீடியாவுக்கு எல்லாம் பார்த்தோம்னா எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1. ஓகேவா, அண்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூலம்ஸ் லாவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் தான் இருக்கும். அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னெட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதே இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் 2 masses. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இது ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு 6th பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மாசஸ்க்குள்ளே இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்க கூலும் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், இல்லைனா ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். அது வந்து அதோட நேச்சர் ஆஃப் சார்ஜோட நேச்சரை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலும் லாவில் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து கே வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை விட ரொம்ப கிரேட்டராக இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் வந்து கிரேட்டராக இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது 2 மாசஸ் இருக்குது அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதோட மீடியமை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 kg ஆஃப் 2 மாசஸ் வந்து நம்ம ஏர்லேயோ இல்லைனா வாட்டருக்குள்ளேயோ நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதோட மீடியமோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் Q1 எக்ஸிட்டட் பை a பாயிண்ட் சார்ஜ் Q2 எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா force from 1 to 2 equal to 1/4πε0 Q1 Q2 by r square r cap from 2 to 1
ஹியர் வந்து r cap 2 தான் யூனிட் வெக்டார் ஃப்ரம் சார்ஜ் q to q1. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்த மாதிரி தான். இது வந்து நெகட்டிவில் இருக்கும் அண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டுக்குமே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஃப்ரம் சார்ஜ் q1 to q2 ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் சார்ஜ் q to q1 ரெண்டுமே இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ஒபே பண்ணுது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி என்ன வரும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் will be ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒபே பண்ணுது இல்லையா. ஸோ அது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கூலும் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து பாயிண்ட் சார்ஜ்க்கு மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது வந்து ஒரு ஐடியல் கான்செப்ட். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ 2 சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் வந்து அது டிஸ்டன்ஸை விட ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கூலும்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஏன்னா கூலும் வந்து எதை வச்சு டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னா 2 சார்ஜ் ஸ்பியர்ஸை டார்ஷன் பேலன்ஸை பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணி அது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு. அதோட ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ், அந்த ஸ்பியரோட ரேடியஸை விட அது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கிரேட்டராக இருந்துச்சு. அதை வச்சு தான் அவர் வந்து டிஸ்கவர் பண்ணார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.